இன்றைய வாசகங்கள் மனித உறவுகளை பற்றி பேசுகிறது. அதை அலசி பார்த்து நல்லதை தேர்ந்தெடுத்து கொண்டு அதிலே மகிழவும் நிறைவு காணவும் அழைக்கிறது. மனித உறவுகள் என்று சொல்கிற பொழுது நாம் பிறந்து வளர்கிற குடும்ப உறவு, அப்பா அம்மா உடன் பிறந்தோர், அது ஒரு வகையான நல்வுறவு. அடுத்து திருமணம் செய்து கொள்கின்றவர்கள் கணவன் மனைவி இடையே இருக்கின்ற உறவு, சிறிது காலம் கழித்து ஆரம்பிக்கின்ற அந்த உறவு எவ்வளவு முக்கியம். வளர்கின்ற பிள்ளைகளுக்கு அல்லது குடும்பத்தில் உள்ள மற்றவர்களோடு நல்வுறவிலே வாழ்வதற்கு அது முக்கியம். இந்த இரண்டுக்கும் இடையிலே நண்பர்களுக்கான உறவு, நட்பு என்ற அந்த அன்பு முதல் வாசகம் மிக தெளிவாக சொல்கிறது. நல்ல நண்பர்கள் இருந்தால் அது கடவுளுடைய மிகப்பெரிய கொடை. இயேசுவும் நான் உங்களை நண்பர்கள் என்றேன் என்கிறார். நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறொன்றும் இல்லை என்கிறார். இந்த நட்பு குடும்ப உறவையும் பலப்படுத்தும். கணவன் மனைவி உறவிலே நல்ல நண்பர்கள் இருக்கிறவர்கள் நன்றாக இருப்பார்கள். நல்ல நண்பர்கள் தியாகம் செய்கின்ற, விட்டு கொடுக்கின்ற, இன்ப துன்பத்திலே உடன் இருக்கின்ற நண்பர்கள் இருக்கிற மனிதர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். கடவுள் பணி செய்கின்ற மனிதர்களுக்கும் நல்ல நண்பர்கள் பேர் உதவி. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். இந்த பாடல் நமக்கு நன்றாக தெரியும். எனவே நல்ல நண்பர்களாக இருப்போம், நல்ல நண்பர்களை கொண்டு வாழ்வோம். இந்த மனித உறவு நல்லுறவாக இருக்கிற பொழுது நிறைவாக கடவுளிடம் நம்மை பத்திரமாக அழைத்து போவோம். அந்த உறவையும் பலப்படுத்தும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.